18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பனின் கையில இருக்கக்கூடிய விபூதியை தொட்டுட்டதானே? இனிமே உன் வாழ்க்கையில எந்த கர்ம வினையும் கஷ்டமும் எதுவும் உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன். இன்று இரவுக்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பாராத பெரிய பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில உன்னை நோக்கி வந்து சேரும்போது, நீ பிறக்கும் போதே இந்த கருப்பசாமியை தான் ஆடி வரணும்னு ஏற்கனவே வரம் வாங்கிட்டு தான் நீ பிறந்திருக்க. ஆனா நீ எப்போது முழுமையாக உன்னை என்கிட்ட ஒப்படைச்சு என்னையே நம்பி வணங்கி வாழக்கூடிய ஆளா மாற போறன்னு உனக்கு தெரியலேனாலும் உன் கர்ம வினைக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும். அதனாலதான் நீ என் பேரை சொல்ல சொல்ல என்னை நீ வழிபட முடியாத அளவுக்கு, என் கோயிலுக்கு நீ வர முடியாத அளவுக்கு இந்த கர்ம வினை உனக்கு துன்பத்தையும் துயரத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை பாடா படுத்திக்கிட்டு இருக்கு. நீ நல்ல வழியில என்னை நோக்கி வந்துடக்கூடாது, இறை நம்பிக்கையாளனாக மாறிட்டு எந்த கஷ்டமும் படாம சுகமா சொகுசா வாழ்ந்திடக்கூடாதுன்னு அந்த கர்ம வினை உன்னை தடுப்பத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. கர்ம வினையின் பிடிக்குள்ளேயே நீ இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு கர்மாக்கள் நினைப்பதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சீக்கிரமே ஒரு நாள் உன் குடும்பத்தோட இந்த கருப்பசாமியின் ஆலயத்துக்கு வந்துட்டு போ. இனிமே எந்த துயரங்களும் உன்னை நெருங்காம எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். உன் துன்பத்துக்கு முடிவு கட்ட அந்த கர்ம வினையிடமே நீ விடைபெற்று வரும்படி நான் உன்னை ஆட்கொண்டு விடுகிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் உன் வாழ்க்கையில யாருக்கும் பாரமாக இருக்காம, யாரையும் தொல்லப்படுத்தாம, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போலவே வாழ தயாராகு. எப்போது முதல்ல நீ என்ன அப்பா கருப்பான்னு நம்பிக்கையோட கூப்பிட்டு சரணாகதி அடைகிறியோ அந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் என் பார்வையில என் பொறுப்புல நான் ஏத்துக்குவேன். நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நேர்மையாக இரு. யாராவது உன்னை ஏமாத்தினாலும் அல்லது நீ ஒருபோதும் ஏமாற்றக்கூடிய மனநிலைக்கு இருக்க கூடாது என் செல்லமே. யாராவது ஒருத்தர் வந்து உன்கிட்ட உனக்கு நேரம் சரியில்லை, ராசி சரியில்லை, கிரகம் சரியில்லைன்னு சொன்னா கலங்கி போகாத. அதை கண்டுக்காம என்னை நோக்கி வந்து சரணடைஞ்சிடு. ஏன்னா உனக்கான நேரத்தை படைச்சதே இந்த காக்கும் கடவுள் கருப்பசாமி நான் தானே. உனக்கான நேரத்தை நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் நான் மாற்றி தர்றேன். உன் எதிர்கால வாழ்க்கையை என் காலடியில் போட்டுட்டு உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் காவலனாகவும் நான் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பேன். நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம். ஏன்னா என் விபூதிங்கிறது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். பாதுகாப்பு கவசமாக இது இருந்து எந்த ஆபத்தும் பிரச்சனையும் கஷ்டமும் உன்னை நெருங்காம உன்னை காப்பாற்றும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ நம்ப முடியாத பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில வந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு உன் பிரார்த்தனைகள் வரிசையாக நிறைவேறும். உன் வாழ்க்கையில இருந்த பண நெருக்கடியை எல்லாம் போக்கி செல்வ செழிப்போடு நீ வாழும்படி உனக்கான பண வரவை அதிகரிக்க போறேன். கருப்பசாமி துணைன்னு தினமும் காலையில சொல்லிக்கிட்டே எந்திரிச்சு உன் கடமைகளை செய்ய ஆரம்பிச்சினா உனக்கு நல்லதே நடக்கும். நானும் உனக்கு நல்லதையே நடத்தி வைப்பேன். உன் வாழ்க்கையில நீ மிக உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சில பேர் செய்யக்கூடிய சூழ்ச்சியால அவங்க வலையில விழுந்து இப்போ நீ கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க. நீ வாழவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிற அந்த கெட்ட மனிதர்கள் கண் முன்பாகவே உன்னை நல்லா வாழ வச்சு அவங்க எண்ணத்துக்கு ஒரு முடிவு கட்டி அவங்களுக்கு சரியான பாடத்தை நான் காட்டுறேன். உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நீ அமைதியாக இரு. இப்போ நீ கவலைப்படுற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும், நீ கண்ணீர் விடுற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி சூழ்ச்சிக்கார மனிதர்களுக்கும் பதிலடி கொடுத்து உன்னை நான் சிறப்பாக வாழ வைக்க போறேன். உன் மனசை எது கஷ்டப்படுத்தினாலும், உன்னை எது துன்புறுத்தினாலும் கவலைப்படாம இரு. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவுமே என்னை மீறி நடக்காதுங்கிறத நீ தீர்க்கமாக நம்பணும் என் செல்லமே.